நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் எல்லாருமே கர்த்தருடைய வழியிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு நாள் நாம் அவரை அறியாமல் இருந்தோம். அந்த நாளில் நமக்கு இது புரியவில்லை. காலங்கள் கடந்து போன பின்பு நமக்கு புரிகிறது, நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. வேதம் சொல்றது, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் எப்படி இருப்போம் என்பதை அவர் தன்னுடைய தோற்றத்தின் மூலம் நம்மை தெரிந்து கொண்டார். மாத்திரமல்ல, தன்னுடைய இரத்தத்தின் மூலம் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அதனால நாம் ஆராதிக்க வந்திருக்கோம். எப்போதுமே நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா, நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா என்று சொல்லி கர்த்தரை துதிக்கும் போது, அப்போது ஒருபோதுமே கர்த்தர் உங்களை கைவிடாதபடி பாதுகாத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்ல. நாம் எபேசியர் புஸ்தகத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 1 அதிகாரம் 4-6 வரை உள்ள வசனத்தை படிக்கலாம். நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தந்தருளன தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்ம இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு சுபிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பேசலாம். கர்த்தர் நம்மிடத்துல பேசுவாராக. அப்படி உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டா பிள்ளைகளாக்கும்படி, சுபிகார புத்திரராக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டா. நாம் ஒருவருமே அவருடைய சுபாவத்துக்கும் ஒரு பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்று நாம் நினைத்தவர்கள் அல்ல. யாருமே அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும், நாம் அவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க வேண்டும், அந்த சிருஷ்டிகளுடைய புத்திரனாய் மாற வேண்டும் என்று சொல்லி யாரும் விரும்பி வந்ததல்ல. அல்லேலூயா. பேசலாம். ஆண்டவராய் இயேசு தான் நம்மை அந்த சுபிகாரத்தை தந்து, அந்த பிள்ளை என்னும் அதிகாரத்தை தந்து நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எதனால என்று சொன்னால், நம்மை தெரிந்து கொண்டதுனால, எங்கேயோ தெரிந்து கொண்டதுனால தான் நம்மை இப்ப பிள்ளைகள் என்று நடத்தி கொண்டிருக்கிறார். இதை சிலர் அறியாம நேரடியாய் ஜெபிக்க விடாம, ஆண்டவர்கிட்ட நேரடியாக கேட்க விடாம, புத்திர சுவிகாரம் நமக்கு தந்ததை மறந்துவிட்டு பல வழிகளிலே ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கின்ற காலத்துல நாம் நேரடியாய் பிள்ளைகள் அவருடைய இரத்தத்தினாலே சுதந்திரமானபடினாலே நாம் நேரடியாய் கிறிஸ்துவிடத்துல சேருகிற சிலாக்கியத்தை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. அப்ப அவர் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டார். உலகம் பாவத்தில் பெய் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், உலகத்தை யாராலும் திருத்த முடியாத ஒரு காலகட்டத்தில், ஒரு மனுஷன் கூட நல்லவனாய் பிறக்க முடியாத காலகட்டத்தில், ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்குள்ளே சேர்க்க வேண்டும் என்று, ஒரு கூட்டம் ஜனங்களை தனக்குள்ளே பரிசுத்தமாக்க வேண்டும் என்று, ஒரு கூட்டம் ஜனங்களை அவருக்குள்ளே பரிசுத்தமாக்கி தன்னுடைய மனவரையிலே கூட வைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினதுனாலே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை தேடி வந்தார். அல்லேலூயா. பேசலாம். அதுக்கு முன்னே ஒரு நீதிமானும் இல்லை, அதுக்கு முன்னே ஒரு பரிசுத்தனும் இல்லை. அப்படி இல்லாமல் இருக்கிற வேளையில் நம்ம எல்லாரையும் அழித்து போட மனதில்லாமல், நம்மளை கொல்ல மனதில்லாமல், எப்படியாவது ஒரு கூட்டம் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். அப்ப எல்லாரையும் அவர் மீட்டெடுத்தார் என்று சொன்னா இல்ல. எல்லாரையும் மீட்டெடுக்க அவரால முடியல. முடியும், மனுஷன் கேட்க மாட்டான். அல்லேலூயா. முடியும், மனுஷன் கேட்க மாட்டாங்க. அதனால அவருக்கு பயப்படுறவங்களை மாத்திரம், யாரெல்லாமோ பயப்படுறாங்களோ, யாரெல்லாமோ அவரை அன்பு கூறுறாங்களோ, அவங்கள மாத்திரம் விசேஷமா இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்
அது கிறிஸ்துவால் கிடைத்த நமக்கு ஒரு பெரிய பலன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்தபடியே. அவன் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? சரிதானே? உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அப்ப உலகத்தின் மனிதன் பாவத்தில் விழுந்த உடனே தேவனுடைய திட்டம் மாறுகிறது பரலோகத்தில் இருந்து. அப்ப நாம் உண்டு பண்ண பிள்ளைகளை மீண்டும் கிறிஸ்து பண்டையில சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய ஆண்டவர் மனுஷனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற சர்வ சக்தியும் இந்த சகலதையும் அவருடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்ட தேவன் ஒரு மனுஷனாய் மாற வேண்டும். மனுஷனுடைய ஒரு அவதாரம் எடுத்து பூமியில் இறங்க வேண்டும். ஆமென். அப்படித்தான் ஆண்டவராய் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னே உள்ள சகல பாவிகளை சரி பண்ணுவதற்காக, புதிய இப்போதுள்ள எல்லா பாவிகளையும் உருவாக்கி எடுப்பதற்காக பரலோகத்தில் வந்து அவர் பிள்ளையாய் பிறந்தது அதுக்குத்தான். அல்லேலூயா. அவரிடத்தில் இருந்த பரிசுத்த இரத்தமும் பரிசுத்த சரீரமும் பரிசுத்த சுபாவத்தையும் நம்மை போல சிலருக்கு இயேசு கிறிஸ்து இருந்த நாட்கள்ல அதை பரிமாறினார். அந்த பரிசுத்தத்தை குறித்து பரிமாறினார். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவர் பிறந்த இடம் எல்லாமே பெத்லகேம் மிக பாவம் நிறைந்த இடமா இருந்தது. அல்லேலூயா. மிகவும் பாவம் நிறைந்த இடமா இருந்தது. நாத்தான்வேல் அப்படிதான் கேட்கிறாரு யோவான் 1ல, அங்க பெத்லகேம்ல யாராவது நல்லவங்க உண்டான்னு கேட்கிறார். அல்லேலூயா. அங்கிருந்து ஏதாவது நன்மை வருமோன்னு கேட்கிறார். அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு மோசமான இடம். இன்றைக்கு இஸ்ரவேல் மோசமா தான் இருக்கு, ரொம்ப மோசத்துல தான் இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க ஒன்னும் பரிசுத்தமாக இல்லை. அந்த பரிசுத்தத்துக்கு ஆண்டவராய் இயேசு ஒரு கூட்டம் ஜனத்தை வைத்திருக்க. அதுதான் நம்ம கடந்த நாள்ல தியானிச்சோம் கொஞ்சம். அல்லேலூயா. அது கண்டிப்பா பரிசுத்தமாக்குவார். அப்ப யாருமே பரிசுத்தம் இல்லாம இருந்த இடத்துல கிறிஸ்துவின் மூலம், இரத்தத்தின் மூலம் ஒரு கூட்டம் ஜனங்களை ஆண்டவர் தீர்மானித்து வைத்திருந்தார். பெத்லகேமில நல்லவங்க இல்லாத வேளையில அந்த பாவ சேற்றில அந்த உலகத்துல தான் இயேசுவும் பிறந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாவ சேற்றில் வழிதான் இயேசு பிறந்தார். ஆனா அவருக்குள் இருந்தது தெய்வீக சாயல். அந்த தெய்வீக சாயலை அவர் 3.5 ஆண்டு காலம் வெளிப்படுத்தினார். அந்த 3.5 ஆண்டு காலம் தெய்வீக சாயலை, அவர் பிறந்த நோக்கத்தை, நம்மை உருவாக்க வந்த நோக்கத்தை, நம்மை சிறப்படுத்த வந்த நோக்கத்தை அந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு சிலர் அப்போஸ்தலர்களை அழைத்து அவர்கள் மூலம் சம்பாஷணை பண்ணி, சிலரை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலம் சம்பாஷணை பண்ணி, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து இரத்தம் கொடுத்து மரித்து உயிர் தெழும்பின பின்பு ஒரு கூட்டம் ஜனங்கள் அவரோடு சேர்ந்தார்கள். அதில் தான் நீங்கள் நானும் பங்குள்ளவராய் உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை முன் குறித்ததினாலே யாராலும் விடுதலை பெற முடியாமல் இருந்த நாட்களிலே அந்த உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் உங்களை தெரிந்து கொண்டதினாலே இப்படியாக ஒரு வழியிலே கர்த்தராகிய ஆண்டவர் நம்மேல் அன்பு வைத்தார் என்று அறிந்ததினாலே அந்த இரத்தத்தின் ஐக்கியத்தில் நீங்கள் பிள்ளைகளாக மாறினீர்கள் என்பதை பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ல புரிந்தவர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. நீங்கள் பிள்ளைகளா இருக்கிறீங்க. அதனால நீங்கள் பிள்ளைகளா இருக்கிற இனி இழந்து போகாம நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். இனி விழுந்து போகாம நீங்க காத்துக்கொள்ள வேண்டும். உலக வழி நடத்தலுக்கு நேராக உங்களை விட்டுக் கொடுக்காம நீங்கள் ஆவியானுடைய திட்டத்தின்படி நடந்து, என்னை ஒரு அப்பன் மீட்டெடுக்கல, அம்மா மீட்டெடுக்கல, அம்மா யாரும் மீட்டெடுக்கல, சொந்தங்க மீட்டெடுக்கல, யாரும் என்னை மீட்டெடுக்கல, என் ஆண்டவரே அந்த இரத்தத்தை தந்து என்னை மீட்டெடுத்ததினால அவரை நான் ஒருபோது மறக்க கூடாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் ஆரம்பித்து கிறிஸ்துவோடு போவதற்கு இப்படியான ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கதாய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் திட்டம் பண்ணி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அந்த இரத்தம் உங்களுக்குள்ள வந்ததுனால தான் பிசாசு நம்மோடு போராடி கொண்டிருக்க. எப்படியாவது அந்த ஐக்கியத்திலிருந்து இவனை பிரிக்கணும், எப்படியாவது இந்த ஐக்கியத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று சொல்லி சாத்தானானவன் சில விசுவாசிகளோடு போராடி கொண்டிருக்கிறான். சில விசுவாச குடும்பங்களை கிறிஸ்துவுக்குள்ள இணைக்க முடியாதபடி போராடுகிறான். சிலர் இயேசுவோட மனுஷனை பார்க்கிறாங்க, சிலர் இயேசுவோட மனுஷியை பார்த்து அவங்க என்ன சொல்லுவாங்களோ, இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்கள ரத்தம் தந்து உங்களை மீட்டாங்க. அல்லேலூயா. நாங்கள ரத்தம் கொடுத்து மீட்டோம் இல்லையே, மீட்டது இயேசு கிறிஸ்து தானே, நீங்கள் அவருக்கு தானே சொந்தம். அப்ப
அப்ப நீங்கள் அவருக்கு சொந்தமா இருக்கிறதுனால அந்த மீட்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான உங்கள் மத்தியில பேசுவார். அல்லேலூயா. வேதம் சொல்ல பாருங்க, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்று சொல்லி மத்தேயு புஸ்தகம் 12:18 சொல்லப்படுகிறது. ஏசாயா 42 நீங்கள் பார்த்தீங்கன்னு அதை குறித்து அங்கேயும் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. இதோ நான் தெரிந்து கொண்ட தாசன். அப்ப முதலில் இந்த ஊழியத்தை செய்யும்படியாய் மனிதனை கிறிஸ்துக்குள்ளே, பாவியாயிருக்கின்ற மனிதனையும் மனுஷிகளையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படியாய். அல்லேலூயா. அப்ப திருத்துவமான தேவனுடைய பிளான் தன்னிலிருந்து ஒரு சிருஷ்டிப்பை உண்டாக்கி பூமியில இறங்கி அது அந்த சிருஷ்டிப்பு பூரணமாகும் போது எல்லாருக்கும் தெரியும், என்னை தெரிந்து கொள்வதற்கு ஆண்டவராய் இயேசு பூமியில வந்தார், என்னை பிரித்தெடுப்பதற்கு ஆண்டவராய் இயேசு பூமியில வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய தாசன். அப்போ தேவனிடத்தில் இருந்து ஒரு மனுஷனாய் இறங்கி வந்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவராய், ஆண்டவராய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதாக இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்ப அவர் யாரை தெரிந்து கொண்டார்? எல்லாரையும் தெரிந்து கொண்டாரா? அவர் எருசலேம் வீதிகளில் போகும்போது எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லையே. அப்ப விசேஷமானவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, எல்லாம் அற்பவும் தூஷியுமா இருக்கின்ற அவர்களை தெரிந்து கொண்டார். கல்லறையில கிடக்கிறதும் சண்டையில கிடக்கிறதும் மீன் விற்கிறதும் உதவாத கேசுகள் எல்லாத்தையும் தனக்கென்று சொல்லி தெரிந்து கொண்டார். அப்ப நாமும் தெரிந்து கொள்வதற்கு முன்னே அப்படி இருந்தோம், தெரிந்து கொள்வதற்கு முன்னே அப்படித்தான் இருந்தோம். அப்ப நம்முடைய ஆண்டவராய் இரட்சகர் நம்மை தெரிந்து கொண்ட பின்புதான் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அல்லேலூயா. நமக்குள்ள எல்லாத்திலும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த மாற்றம் நமக்குள்ளே வந்தது. அந்த மாற்றத்தை சத்துரு அறிவான். அந்த மாற்றத்தை சத்துரு அறிகிறதுனால நீங்கள் எப்படியாவது ஆண்டவரிலிருந்து பிரிய வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பத்திலும் சாத்தான் கிரியை செய்கிறான். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் கிரியை செய்கிறான். இதை குறித்து அறியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல சொன்னா, இனி வரப்போற நியாய தீர்ப்புகளை ஒண்ணும் தெரியல, இனி வரப்போற பெரிய ஆக்கினை குறித்து தெரியல, அதனால அவங்க வீட்டுல சந்தோஷமா தான் இருப்பாங்க, அதனால மகிழ்ச்சியத்தை இருப்பாங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு ஒரு இடைக்காலமாகும் போது, ஒரு 50-60 வயசாகும் போது ஆட்டோமேட்டிக்கலி மெண்டலாய் மாறி விடுவார்கள். அல்லேலூயா. தேவனுடைய கிருபையும் அவருடைய தெரிந்தெடுப்பதிலையும் ஒரு விசுவாச பிள்ளை சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், நானோ நீங்களோ சரியாய் புரிந்து கொள்ளாவிட்டால், ஆவிக்குரிய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்ளாவிட்டால், அந்த ரகசிய உறவை புரிந்து கொள்ளாவிட்டால், ஒரு 60 வயதாமும் சூப்பர் மெண்டலாய் மாறுவாங்க. அல்லேலூயா. சில வேளை அவங்க சொல்லுவாங்க, இயேசு இருக்கிறாராங்கன்னு கேட்பாங்க. ஏன்? அவரை ஏற்ற காலத்துல காண முடியல, ஏற்ற காலத்துல தரிசிக்க முடியல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவராய் இயேசு திருகா என் தாசன். அப்ப நீங்க அவரை பூமியில அனுப்பும் போது ஆண்டவர் என் தாசன் என்று சொல்லி அனுப்ப. தாசன் என்ன வேலை செய்யணும்? பிதா செய்த வேலையை, பிதா விரும்புகிற வேலையை என் தாசன் செய்வான். அல்லேலூயா. அதான் என் தாசன், அதுக்கு மேல ஒரு பேரே கிடையாது. அல்லேலூயா. அப்ப நீங்களும் ஆண்டவருடைய தாசிகளா, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால நாம் வெறும் பேச்சாளர்களாகவோ நாம் வெறும் விசுவாசிகளோ இல்லாதபடி எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அவருடைய தாசன். அல்லேலூயா. நான் தாசன். அப்ப என்னை தெரிந்து கொண்டதுனால தாசனா இருக்கிற நான் இயேசு கிறிஸ்துடைய வேலைக்குள்ள என்ன செய்யணும்? நீங்க உள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய வேலைக்குள்ளே உள்ளே நேச்சுராலிட்டியா வராவிட்டால் உங்களால ஒரு பலனும் கிடையாது பரலோகத்துக்கு. அந்த நேச்சுராலிட்டியை நீங்கள் கர்த்தரோடு வராவிட்டால் தேவன் நம்மை தள்ளி போடுவார். நாளைக்கு வேணா 1000 பேர் சபையில வரலாம், வந்து இருக்கலாம், ஆனா யாரை தள்ளுகிறார் என்பது உங்களுக்கே தெரியும். நீங்கள் அந்த தாசனுடையோடு இணைந்து வேலை செய்யாவிட்டால், அந்த தாசனுடைய கிரியைகளை உங்களுக்குள் உணர்வில்லாவிட்டால் நம்ம நிச்சயமா நம்ம எல்லாருமே தோத்து விடுவோம். ஆமே ஆமே. எத்தனை புரியுது? அந்த ஆண்டவர் நடப்பதற்கு ரொம்ப கஷ்டம். ஒரு பாஸ்டர் மாத்திரம் நடந்தா போராது, விசுவாசிகளும் கூட நடக்க வேண்டும். நீங்க அப்பப்ப சொல்ல வேண்டும், நான் உங்களுடைய தாசி, உங்களுடைய பிள்ளையா இருக்கேன், நீ விரும்புகிற வேலையை நான் செய்துத்தான் ஆக வேண்டும், அதுக்குள்ள இடத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு ஜெபித்தால் ஆண்டவர் கிடைத்த ஒரு இடத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்து உங்களை நடத்த நீங்கள் என்னுடைய தாசன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். அல்லேலூயா.
அப்ப தாசன் பிதாவை குறித்து அறிந்த தாசனா இருக்க, பிதா அவருதான் அறிந்ததுனாலே அந்த தாசன் எப்படி வழி நடத்த போறார்? ஆடுகளை அந்த தாசன் எப்படி நடத்தவர்? பிதா தீர்மானித்த காரியம் எது என்று சொன்னால், குமாரனாய் நீ போய் சேர்ந்து, குமாரனாய் நடந்து, குமாரன் என்னுடைய சித்தத்தை செய்து ஒரு கூட்டம் ஜனங்களை உனக்குள் இழுத்து உன் வழியை கொண்டு வரும்போது அவர்கள் என்னை தரிசிப்பார்கள். கரங்களை தட்டி கத்தர், என்னை என் ஆண்டவராக இருக்கின்ற என்னை பரிசுத்த ஆவியினாலே தரிசிக்கும் போது நீ அழைத்து கொண்ட அந்த வழி சரி என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. யார் புரிந்து கொள்வார்கள்? தாசனோடு நடந்து, தாசனுடைய பாடுகளை பட்டு, தாசனுக்காக ஜீவிக்கிற, தாசனுடைய விருப்பத்தின்படி வாழுகிற ஒரு கூட்டம் ஜனத்தின் மேலே சில நாட்களுக்குள்ளே பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய ஆண்டவர் நீ நடக்கிறது உண்மைதான் என்று சொல்லி அந்த தாசனுடைய மகிமையான பரிசுத்த ஆவியின் நிறைவை உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தரும்போது உங்களுக்கு தெரியும், நான் நடக்கிற பாதை சரி, நான் நடக்கிற பாதை சரியா இருக்கிறது, என்னை நடத்தது தாசன் தான் என்று சொல்லி அறிந்து கொண்டு நீங்கள் அவர் பின்னே நடப்பதற்காய் முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாசனாய் வெளிப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்கள் அவருடைய தாசிகளாகவும் தாசர்களாக இருக்கோம். நமக்கு நிறைய பாடுகள் உண்டு, நமக்கு நிறைய வேலை உண்டு. குமாரன் விட்டு போன வேலை நம்ம சேர்ந்துத்தான் செய்ய வேண்டும். ஆமென், ஆமென். குமாரன் என்ன வேலையை விட்டு போனாரோ, என்ன வேலையை நமக்கு நியமித்து போனாரோ, நீங்கள் நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அந்த வேலையை செய்ய வேண்டும். காரியம் நம்மோடு நடக்க ஒரு பெரிய சக்தி உண்டு. ஆமென். நம்மோடு நடக்க ஒரு சக்தி உண்டு. உங்களை மீட்டெடுக்க, உங்களை நடத்தி கொண்டிருக்கின்ற பல தூதர்கள் உங்களோடு உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய சுபாவங்களை சொல்லுவதற்கும், நம்முடைய குற்றங்களை சொல்லுவதற்கும், நம்முடைய குறைகளை சொல்லுவதற்கும், நம்முடைய நல்லதை சொல்லுவதற்கும் எல்லாத்துக்குமே நம்மிடத்தில் கண்ணிலே காணாத தூதர்கள் உண்டு. ஹல்லேலூயா. காரியம் அவர் உங்களை ரத்தம் கொடுத்து மீட்டதுனால. ஆமென். ரத்தம் கொடுத்து மீட்டது. அப்ப நீங்கள் இப்போது வேற வழிகள்ல போகாம, வேற பாதைகள்ல போகாம, மனிதன் சுண்டி காட்டுற வழிகள்ல நீங்க போகாம, என்னுடைய தாசன் முன்னே போன வழி, அவர் மரித்தோரிலிருந்து எழும்பி ஜீவனா இருக்க அந்த வழியைத்தான் நான் போக வேண்டும் என்று சொல்லி பாடுபடுகிற அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய ஆண்டவராகிய வந்த தாசன் உனக்கு வழி நடத்த, உன்னை பிடித்து பராமரித்து பாதுகாக்க இதோ உன் மத்தியிலே வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை தேடுகிற சகல பேரும் கண்டடைவார்கள். நான் தான் உன்னுடைய தாசன், வேறொரு தாசன் இல்லை, வேறொரு வழி இல்லை, இயேசு தவிர வேறு பாதை இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரோடு நடக்கும்போது அசுத்தங்கள் எல்லாம் மாற்றி தருவா. அவரோடு நடக்கும்போது பயத்தை எல்லாம் மாற்றி தருவா. அவரோடு நடக்கும்போது கிளியரன்ஸ் சரி பண்ணி தருவா. அவரோட நடக்கும்போது ரூட்டை கிளியர் பண்ணி தருவா. அந்த ரூட்டை கிளியர் பண்ணி தந்து நம்ம அமர்ந்து நம்மை நடத்துக ஒரு பரிசுத்த தாசன் நம்மத்திலே கடந்து வந்திருக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷபலதரகட நமனதரகபபபபப. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இளவாமல் நிறைந்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவனோடு நடப்பதற்கு பாடல் தேவை இருக்குது.
தேவனுடைய வாழ்வதற்கு ஜெபம் தேவை இருக்கிறது. தேவனுடைய வாழ்வதற்கு பரிசுத்தம் தேவை இருக்கிறது. தேவனுடைய தேடுவதற்கு அவருடைய சிலுவை நமக்குள் தேவை. ஆமென். அந்த சிலுவை தான் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் இருந்த அந்த வேதனைகளை அவர் கொண்டு பூமியில இறங்கி வந்த சிலுவை நீங்களும் எடுத்துக்கொண்டு கர்த்தருக்காய் வாழும்போது கர்த்தர் அதிசயங்களை அடையாளங்களை செய்து உங்களை வழிநடத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண் எரிச்சலோடு யாரோ இருக்கிறீங்க, அல்லேலூயா. கண் எரிச்சலோடு, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் என் தாசன். அப்போ ஆண்டவராய் இயேசு நம்மை விடுதலை ஆக்கும்படி, இந்த உலகத்திலிருந்து விடுதலை ஆக்கும்படி இப்படி ஒரு தாசன் வந்திருக்கிறார். அப்ப அந்த தாசனுடைய பாரத்தை சுமக்கிற சபையாய் மாற வேண்டும். அந்த தாசனுடைய சகல வேதனைகளை சுமக்கிற சபையாக வேண்டும். எப்போது சபையா இருக்கிற நீங்கள் அவருடைய பாரங்களையும் வேதனைகளையும் நீங்கள் சுமப்பீங்க என்று சொன்னா, பிதாவாகிய ஆண்டவர் இயேசுவோடு அன்பாய் இருந்தது போல உங்களோடும் அன்பாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்மை மறுபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நான் கிறிஸ்துவின் பாரத்தை எடுக்கிறேனா, கிறிஸ்துவின் நுகத்தை சுமக்கிறேனா, இல்ல நான் ஃப்ரீடமா இருக்கிறேனா, இல்ல சுகபோதமாய் வாழ்கிறேன் சொல்லி நாம் ஒவ்வொருவரும் செக் பண்ணி பார்த்துக் கொள்ள வேண்டும். செக் பண்ணி விட்டு அந்த கிறிஸ்துவின் நுகம் உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொன்னா, அந்த குமாரனை விடாம காத்ததை போல கர்த்தர் உங்களை விடாம தன் குமாரன் சாணத்திலே காத்துக் கொள்வேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவின் அஸ்திபார உபதேசத்தில் நம்மை தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவின் அஸ்திபார உபதேசம் எபேசியர் 2:20 பார்க்கும்போது ஒரு அஸ்திபாரம், தீர்க்கதரிசிகளின் அஸ்திபாரத்துக்குள்ளே. அல்லேலூயா, ஆமென். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நமக்கு ஏன் ஒரு அஸ்திபாரத்தை தர வேண்டும்? அந்த அஸ்திபாரம் யார்? அல்லேலூயா, ரைசலா. இப்ப உங்களுடைய மனவாட்டிகளா இருக்கிற உங்களுக்கு ஒரு அஸ்திபாரம் பிதாக்கள் உண்டு, அம்மா உண்டு. காலம் கழியும் போது உங்க புருஷன் ஒரு அஸ்திபாரமா இருக்கிறார். அல்லேலூயா. அது இந்த உலகத்துக்கு சில நாட்கள், சில வருஷம் அஸ்திபாரம் பயங்கர தைரியமாக்கும். கணவன் இருக்கிறதுனால தைரியமாக்கும். அல்லேலூயா. மீன், மரக்கறி எல்லாம் வாங்கி கொண்டு வருவாரு, புடவைகள் எல்லாம் எடுத்து தருவாங்க. என்னுடைய பிழைப்பு அவரு பார்த்துக்கிடுவான்னு சொல்லி ஒரு அஸ்திபாரம் போட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா, கைசலாம். ஆமே, எல்லாரும் அந்த அஸ்திபாரத்துல உண்டு. அதவரை ஒரு புருஷனுக்கு மனைவி அஸ்திபாரம் தான். வீட்டில் இருப்பா, என்ன கவனிப்பான்னு சொல்லி ஒரு அஸ்திபாரம். அதுக்குத்தான் அவன் உழைக்கிறான் சந்தோஷமாய். அந்த அஸ்திபாரத்தில் இருந்து உங்களுடைய ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகிறது. அதே போலதான் பிதாவாகிய ஆண்டவரும் குமாரிலிருந்து ஒரு புது வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், ஆமென். பிரைஸ்லாம். அப்ப நம் இரத்தத்திலே பிறப்பதனாலே, நம்ம அசுத்தத்திலே பிறந்தாலும் இரத்தத்திலே தான் பிறக்கிறோம். இரத்தம் தண்ணீருக்குள்ளதான் பிள்ளை உருவாகும். அதனாலதான் அவருடைய விழாவிலே குத்தும் போது நான் உன் தாசன் என்று அறிவிப்பதற்காக அந்த விழாவில் இருந்து இரத்தமும் தண்ணியும் வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவர் உலகத்தை நம்மை நேசிக்காதை காண்பிப்பதற்குத்தான் அந்த விழா விளம்பிலே குத்தப்பட்ட மனிதனுடைய கண்கள் அந்த நிமிஷமே திறக்கப்பட்டது. அவன் ஒரு பெரிய சீஷனாய் மாறினான் என்று வேதம் பின்பு பண்டிதர்கள் எழுதி வைத்த ஒரு பெரிய சீஷனாய் மாறினான். ஒரு பெரிய படைத்தலைவன். அவனுடைய கண் பலவீனமான கண் கிறிஸ்துவின் ரத்தம் தொட்டவுடனே பார்வையடைந்து மற்றவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. அவன் அந்த இடத்திலே முழங்காலை போட்டு அவரை தேடின. அதான் நம்முடைய ரட்சகர். நாம் சத்துருவா இருந்த போது, நாம் அவரை அறியாமல் இருந்த போது, நாம் பாவிகளா இருந்த போது, நாம் அவரை தெரியாமல் இருந்த நாட்களிலே அவரை அநேக முறை குத்தினதுண்டு, அநேக முறை வேதனைப்படுத்தினதுண்டு, அநேக முறை களங்கப்படுத்தினதுண்டு, அநேக முறை மார்க்கத்தை குத்தி சொன்னதுண்டு. ஆனால் ஒரு நாள் எங்கேயோ ஒரு ஆபத்தான வேளையிலே இந்த கண் காணாதவன் அவரை குத்தின போது அவரிலிருந்து வந்த ரத்தத்தின் வல்லமை எங்கேயோ இருந்த உங்களையும் என்னை அந்த ரத்தத்தின் வல்லமை தேடி வந்தது. நாம் அழுக்கு சேற்றிலே வாழும் போது, உதவாதவராய் வாழும் போது, ஒன்றும் அறியாமல் இருந்த போது அந்த ரத்தம் தேடி வந்ததே. மகளே, ஆனபடி உன்னை தெரிந்து கொண்டாரே, விடாத பிடித்துக் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அம்மன், அம்மா, அப்பா, குடும்ப உறவு
அந்த பவுண்டேஷன் வந்து மெல்ல மெல்ல நம்மை மாற்றி 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 ஒரு வெறுப்புண்டாக்கி இப்ப சரியான கிறிஸ்துவன் பவுண்டேஷன்ல கொண்டு வந்தா. அப்ப கிறிஸ்துவன் பவுண்டேஷன்ல கொண்டு வரும்போது நமக்கு தெரியாது நம்முடைய அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லை, தாத்தா சரியில்லை, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, நிறைய குற்றங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம் கிறிஸ்துவன் பவுண்டேஷனுக்குள்ள வந்த பின்பு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அந்த பவுண்டேஷன் பேசுகிறது, அந்த பவுண்டேஷன் இடைப்படுகிறது. அந்த பவுண்டேஷன் நீங்கள் அமைதியாக இருந்தா இடைப்படாது. நீங்க அதுக்குள்ள விலை கிரயத்தை கொடுத்து நீங்கள் ஆண்டவரோடு நீங்கள் இடைப்பட்டீங்கன்னு சொன்னா அது இடைப்படும். எப்படி இடைப்படும்? நம்ம ஒரு 1:30 மணிக்கு ஜெபிக்கிறோம். இடைப்பட்டகாரா அப்புறம் இல்லையா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இடைப்பட்டகார் இல்ல. என்ன இடைப்பட்டகாரு? நம்முடைய வியாதிகளை சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமே. அது எப்ப சொல்லுங்க? நம்ம ஆவியில நிரம்ப நிரம்ப சொல்லிக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அந்த ஆவியை தருகிறது யாரு? எதுக்கு தருகிறா? நான் உயிரோட இருக்கிறேன், நீ வார வழி சரி, நான் உன் தாசன், உன்னை தெரிந்து கொண்டது சரி ஆனபடி என் ஆவியை உண்மையில அமர்த்தி நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்கள் கிறிஸ்துவன் பவுண்டேஷன்ல நீங்கள் கால் உரைத்தால், ஒரு தகப்பனும் தாயும் தன் பிள்ளைகளிடத்துல பேசுறது போல அந்த பவுண்டேஷன் பேசும். நீ சரியான இடத்துல நிக்கிறான், சரியான இடத்துல காலுண்டு நிக்கிறான், சரியான இடத்துல வந்து விட்டான். இப்போது நீ என்னை அறிந்து விட்டால், நான் இதுக்கு தந்த பூமியில உன்னை தேடி வந்தேன், நீ இப்போது என் பிள்ளையா இருக்கிறாய், இனி என்னை விட்டு போகாது என்று சொல்லிதான் சபையோடு கர்த்தர் பேசிக் கொண்டார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ரீபாலா சத்தரகபாலா தரகபாபா ஷகபாபா ரீமானா ஷதரகடனமரப. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். அப்ப நீங்கள் நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளாத கோடி கணக்கில் மக்கள் வெளியில கிடக்கிறாங்க. கோடி கணக்கில் மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு உலகம் சுகபோதமா இருக்கு. அதே அப்பா அம்மா பவுண்டேஷன்ல உலகம் சுகபோதமா இருக்கும்போது நமக்கு மாத்திரம் உலகம் சுகபோதம் இல்ல. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு ஆசை நமக்கு கிடைக்கதில்ல. புருஷனில் இருந்தோ, பிள்ளையிடத்தில் இருந்தோ, உறவிடத்தில் இருந்தோ ஒரு ஆசை நமக்கு கிடைப்பதில்லை. அந்த ஆசிரியம் கிடைக்காம இருக்கிறதுனால கிறிஸ்துவத்தில் வந்திருக்கோம். கிறிஸ்துவத்தில் வந்தாலும் உங்களுக்கு சரியான உலக ஆசிரியம் கிடையாது. பரலோகத்தின் ஆசிரியம் மாற்றம் தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர, உலக ஆசிரியம் கிடைத்தால் நீங்கள் மீண்டும் உலகத்துக்கு போய் விடுவீங்க. அல்லேலூயா. அவருடைய ரத்தம் வீணாய்விடும், அவருடைய பரிசுத்த ரத்தம் வீணாய்விடும். அந்த பரிசுத்த ரத்தம் வீணாக கூடாது என்று சொல்லி உங்களை உலகத்திலிருந்து கரையற்றவர்களை உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கடந்த நாட்கள்ல நேற்றுக்கு நம்முடைய ஒரு பிள்ளை சொன்னா, நாங்க ஸ்கூல்ல கொஞ்சம் பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்க கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணி பிரச்சனைக்குள்ள தான் இருக்கிறோம். என்னன்னு கேட்டா, அது இந்த தவ காலத்தை குறித்து அவங்க சொல்றாங்களாம். ஃபாதர் சொல்றாங்க, இந்த தவ காலத்துல தான் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அதனால தவ காலத்துல வந்து யார்கிட்ட பாவ மன்னிப்பு சொல்லணுமா? அச்சனை கிட்ட சொல்லணுமா? அல்லேலூயா. ஃபாதர் கிட்ட சொல்லணும். அவனே பாவி தானே, நான் பாவி தானே, என்கிட்ட எப்படி சொல்லலாம் பாவத்தை கோச்சு? தேவன் பரிசுத்த ஆவியை தந்தாலும் நம்ம பூரணர் அல்ல. தேவன் பரிசுத்த ஆவியை தந்தது உண்மை, அது பூரணம் ஆக்குவதற்கே தவிர நம்ம பூரணர் அல்ல. ஏதோ ஒரு அரை பருவத்தில் நமக்கு பரிசுத்தை தந்ததாக்கம், முழுசா அறியல. இனி நான் இருந்தா நீ அறிவாய் என்று சொல்லி தந்ததாக்கம். வேதம் சொல்லுவது, நீங்கள் புத்திரனாய் உங்களை நான் பிறக்க வச்சிருக்கிறேன், புத்திரியாய் நீங்கள் என் பிள்ளைகள். பிள்ளைகளானால் சுதந்திரமே. சுதந்திரமான என்ன செய்யணும்? தேவனுடைய பவுண்டேஷன்ல நிக்க நீங்கள் உங்க பாவங்களை தவக்காலம் அல்ல, எப்ப வேணுமானாலும் ஒரு 2 நாளோ 3 நாளோ தனியா உபவாசம் பண்ணி அவனுடைய முன்னே உன் பாவங்களை வைத்து அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா பாவி என்று ஒத்துக்கொள்ள, அவ்வளவுதான். அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட தவக்காலத்துல மாத்திரம் ஆண்டவராய் இயேசு நம்முடைய பாவங்களை மீட்டுகிறவர் அல்ல. ஆமென். உனக்கு ஒரு போதம் உண்டாகும், சரியான போதம் உண்டாகும் போது, ஐயோ சின்ன வயது முதல் பாவம் என்னை பின்பற்றி கொண்டிருக்கிறது என்று சொல்லி தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி பாவத்தை ஒப்பு கொடுத்து இனி உங்க பவுண்டேஷனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கும் போது அவருடைய ரத்தம் கொண்டு உன்னை கழுவி எந்த நிமிஷத்திலும் கர்த்தர் கழுவ வல்லவர். அல்லேலூயா
ஹல்லேலூயா. கழுவது மாத்திரமல்ல, நேற்றைக்கு வர உன் பாவத்தை குறித்து லிஸ்ட் போட்ட அந்த பாவத்தை அவருடைய ரத்தம் கொண்டு அழித்து போட்டார். உனக்கு தெரியும் நம்ம செய்த பாவம், ஆனா கர்த்தருக்கு தெரியும். பிசாசில் வந்து அதை மறைத்து போட்டார். அந்த பாவமுடைய ரத்தத்தில் வந்து மறைக்காவிட்டால் சாத்தான் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அல்லேலூயா. எத்தனை புரியுது? சாத்தான் பின்தொடர்ந்து கொண்டே இருப்பான். அப்ப பாவம் நம்மிடத்துல கழுவும் போது ஆண்டோட பவுண்டேஷனுக்குள் நிற்கும் போது பெரிய விடுதலை நமக்கு உண்டாகுது. அப்ப பாவம் என்பது ஒரு மனுஷனோடு சொல்வதற்கல்ல, பாவம் இயேசுவோடு தனித்தனியா ஏற்று சொல்வதற்கு. அல்லேலூயா. ரோம புத்தகத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார், ஆண்டவராய் இயேசு ஒரு தரம் தன்னை பலி செலுத்தி பாவம் இல்லாமல் உயிர் தெழுந்தார். அப்படி என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்குள்ளே அபிஷேகம் பெற்றிருந்தாலும் ஒரு மனுஷனுக்குள்ளே சரியாய் உலகம் இருக்குமானால் அவன் பாவிதான். அல்லேலூயா. ஆமென். ஆவியும் மாம்சம் போராடி கொண்டே இருக்கும். அப்ப ஆவியும் மாம்சம் போராடி கொண்டிருக்கும். அப்ப அவனை திருத்தி எடுக்க ரொம்ப கஷ்டம், அவங்களை திருத்தி எடுக்க ரொம்ப கஷ்டம். ஆனபடிதான் எப்போது அவர் ஒரு தரம் தன்னை பலி செலுத்தினாரோ, நீங்கள் உலகத்தின் ஆசை இச்சைகளை தூக்கி எறிந்து விட்டு இந்த சரீரத்தை பலி செலுத்தி கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் ஒப்பு கொடுத்தால் அந்த நாளே உனக்கு தவகாலம் தான். அந்த நாளே முடிச்சிடுச்சு பாவம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் குரான் முஸ்லிமான்கள் போகும் போல அவர்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் எனக்கு பாவம் உண்டு சொல்லி ஏன் போறாங்க? எனக்கு பாவம் உண்டு என்று சொல்லி அவங்க மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களும் பாவம் உண்டு என்று சொல்லித்தான் அவங்க நிச்சயப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு புண்ணிய ஸ்தலத்தை போறாங்க. நமக்கும் தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒரு அசுத்த பாவம் நம்மை வந்து கூடும். அதனால் உடைப்பதற்காக நான் ஜெபித்து ஆராதனை பண்ணி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பது எல்லாமே அது என்னை தொடக்கூடாது என்று சொல்லித்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது என்னை தொடக்கூடாது என்று சொல்லியாக்க நீங்கள் பலி செலுத்துறதா இந்த இடம். இரண்டாவதாக திருவிருந்துக்கு போறோம். அதுல அடுத்த மாசம் மீண்டும் அதிலே நீங்கள் பலி செலுத்த முடியும். பலி செலுத்திதான் இந்த ரத்தத்தை வாங்கி இந்த மாம்சத்தை புதுசாய் வாங்கிவிட்டு கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல நீங்கள் நடப்படும் போது எல்லா அசுத்த பாவத்தின் கர்த்தரே கழுவி, நீங்கள் அல்ல, அசுத்த பாவத்தை கழுவி சுத்திகரித்து தன்னுடைய மகத்துவமான மாளிகையிலே கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் நம்முடைய தாசன். ஆமென். அதான் நம்முடைய தாசன். அப்படி அந்த பவுண்டேஷனுக்குள்ள நீங்கள் நிற்கும் போதுதான், கிறிஸ்துவனும் அஸ்திபாரத்துக்குள்ள நீங்கள் கட்டப்பட்டு நிற்கும் போதுதான் ஒரு அம்மாவிடத்துல அப்பாவிடத்துல ரகசியம் அறிகிறது போல நீங்கள் அந்த ரகசியம் அறிய தொடங்கிட்டீங்க. ஆமென். அந்த ரகசியம் பரிசுத்தாவின் ரகசியம் கோபப்படும், எரிச்சலா இருக்கும். சிலப்ப எரிச்சலை காட்டும், சிலப்ப கோபத்தை காட்டும், சிலப்ப அணைச்சு கொள்ளும், சிலப்ப முத்தம் தரும், சிலப்ப அடிக்கும், சிலப்ப நஷ்டப்படுத்தும், சிலப்ப வெளியே தள்ளும், போடா வெளியே போன்னு சொல்லி இதெல்லாம் செய்யும். ஏன் அவர் செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. அவர் குறைஞ்சாளா? யாருக்கு செய்கிறார்? தன் பிள்ளைகளுக்கு. அப்ப நீங்களை உங்களை ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், உங்களை இப்போது என் அஸ்திபாரத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். புரிந்தவர்கள் கரங்களை தட்டிக்க. அஸ்திபாரத்துக்குள்ளே தடைகளை உடைக்கிற ஆண்டவர், பிரசன்னத்தை வெளிப்படுத்த ஆண்டவர், அவருடைய அஸ்திபாரத்தில் மேல் நிற்பதற்காய் விழாவில் இடத்தில் வந்த அந்த இரத்தம் வெள்ளம் உங்களுக்காய் பரிந்து பேசுகிற வல்லமை இன்றைக்கு உங்கள் மத்தியில் இருக்கிறதுனாலே நானும் நீ உன் குடும்பம் பிழைத்திருக்கிறோம் என்பதை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். புரோஜனமா செய்கிற ஒரு 10-12 ஃபேமிலி தான் புரோஜனத்துல செய்கிறது, மட்டும் இல்ல. நம்ம அப்படி இப்படி போறோம், ஏதோ பழச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஒரு சபை நிக்கணும், சபை நல்லா இருக்கணும், சபை வாழ வேண்டும் என்று சொல்ல கொஞ்சம் பேர் தான் உண்டு. ஆனா நம்ம எல்லாம் அதுல குளிர்காயும். நம்ம எல்லாரையும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இல்லையே. அதனை பவுண்டேஷன் வைக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த வேலை நடக்கட்டும், இந்த வேலை நடக்கட்டும், யாரோ செய்யட்டும், நாம கூட ஒத்துழைப்போம் சொல்லி அவர் செய்யறாங்க. அவங்க தான் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியும், மற்றவங்க யாருமே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடு வருவது கிடையாது, ஒரு ரிசல்ட் வருவது கிடையாது. அவங்களோட எந்த தொடர்பும் ஆண்டவருக்கு இல்ல. வசனம் பேசலாம், அது வைக்கவும் பேசுவார், யாரு வேணுமானாலும் பேசலாம். அல்லேலூயா. 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 தேவ பிள்ளைகள் கவனமாய் ஜாக்கிரதை
இந்த வசனத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நீங்க ஆண்டோட பவுண்டேஷன் நிக்கிறீங்க. குமாரன் நிக்கிற பவுண்டேஷன்ல பிதாவை குமாரன் சூண்டி காட்டினது போல அந்த பவுண்டேஷன் ஐக்கியமாயாச்சு. ஐக்கியம் ரத்தத்தின் மூலம் ஐக்கியாச்சு. எப்படியாவது இந்த பவுண்டேஷன்ல இருந்து உங்களை இழுத்து போடுவதற்காய் சாத்தான் பார்க்கிறான். எப்படிடா இழுத்து போடுவதற்கு அவன் ரொம்ப ட்ரை பண்ணி கொண்டிருக்கான். அதுல கொஞ்சம் பேர் கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் பேர் இடம் கொடுக்காம மெல்ல பிடிச்சு எப்படியோ ஒரு கயார வச்சு கெட்டின போல நிக்கிறீங்க. அவ்வளவுதான். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். கரங்களை தட்டி கத்து நன்றி சொல்ல. பிசாசின் கிரியைகள் அழியட்டும், எல்லா பொல்லாத ஆவிகள் அழியட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்போ 1 யோவான் புத்தகத்துல 1:3 பாத்தீங்கன்னு சொன்னா, அதே எபேசியர் 1:4 பார்த்தோம்னு சொன்னா, 2லயும் பார்க்கும்போது கிறிஸ்துவோடு கொள்ளும் ஐக்கியத்தின் மூலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம். அல்லேலூயா, ஆமென். அப்ப கிறிஸ்துவோடு கூட உள்ள ஐக்கியம் சொன்னா என்ன ஐக்கியம்? எப்படிப்பட்ட ஐக்கியம்? கிறிஸ்துவும் பிதாவுக்கும் எப்படி உள்ள ஐக்கியம்? இப்போ நீங்கள் கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். முன் நாட்கள்ல உலகத்தில் உள்ள பல ஐக்கியத்தோடு நாம் இணைஞ்சு நடந்தோம். பார்ட்டியில இருந்தோம், விக்கிரத்தோடு இருந்தோம், பல சண்டையோடு இருந்தோம், ட்ரிங்க்ஸ் அடிக்கையோடு இருந்தோம், பல பல பாவத்தில் இருந்து சுகமா இருந்தது, சுகபதம். ஆனா மரணம் என்பது நமக்கு எழுதி வைத்திருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுகபோதமாய் உலகத்தோடு சிலுமையிலும் சீரியலும் பாவத்திலும் சிக்கப்பட்டு பவுண்டேஷன் மாறி பவுண்டேஷனுக்கு வெளியிலே கடக்கும் போது சாத்தான் நினைத்துக் கொண்டிருந்தான், கொஞ்சம் காலத்தில் அவன் செத்து போன உடனே எனக்கு சொந்தமாக்கி நரகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சாத்தான் நினைத்த இடத்துல கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நீங்கள் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறீங்க. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியான உங்களை தொட வந்திருக்கா, ஆவியான தொட வந்திருக்கா. நீங்கள் மௌனம் இருக்கக்கூடாது, துதிச்சுட்டே இருக்கணும், துதிச்சுட்டே இருக்கணும். பிசாசு இங்க என்ன வேலை? இங்க பொல்லாத ஆவிகளுக்கு இங்க என்ன வேலை? நீங்கள் பரிசுத்தமானா பொல்லாத ஆவிகள் உங்களை தொட முடியாது. நீங்கள் பரிசுத்தம் இருந்தா பொல்லாத வியாதிகள் உங்களை தொட முடியாது. இயேசுவின் ரத்தம் உன்னை தேடி வந்திருக்கிறது. இப்போது கிறிஸ்துவின் பவுண்டேஷனுக்குள்ளே நீ கடந்து வந்திருக்காய், கடந்து வந்திருக்காய், கடந்து வந்திருக்காய். இந்த பவுண்டேஷன் உன்னை விடாதபடி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்களை புத்தி சொல்லுங்க. உலகத்தில் இருந்த ஐக்கியம், படித்த காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ், படித்த காலத்தில் உள்ள காதல், படித்த காலத்தில் பல கால சாராயங்கள், விக்கிரகங்கள், பல இடத்துல சொந்தம், கல்யாண வீடு, அந்த வீடு, இந்த வீடு, தேவையில்லாத எல்லா இடத்திலும் ஐக்கியமா இருந்த நீங்கள் மரணத்துக்குள் இருந்தோம் என்று அறிந்துவிட்டு கிறிஸ்துவின் பவுண்டேஷனுக்குள்ள ஐக்கியமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இனி ஒருபோதும் பல ஐக்கியத்து போகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ஐக்கிய ரிலேஷன்ஷிப் குமாரனோடு ஆண்டவர் சொல்லி விட்டபடியே நீங்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரியா, சரியா. குமாரனோடு ஆண்டவர் சொல்லிவிட்டபடியே பாடுகளும் துக்கங்களும் பட்டு கிறிஸ்துவை உறுதியாய் பிடித்துக் கொண்டால் மாத்திரம்தான் இந்த ஐக்கியம் நிக்குமே தவிர இல்லாவிட்ட நாம் தள்ளப்படுவோம். ஆமென். அவருக்கு ஒரு பெந்தேகோஸ்து அனுபவம் சொல்லி பேருக்காக இருந்துட்டு காரியம் இல்ல. அந்த அனுபவத்தின் சிஸ்டத்துக்குள்ள வருகிற அவர்களைத்தான் கர்த்தர் முத்திரை போட்டு தனக்காக வைத்திருக்கிறார் தவிர மற்றவருடைய முத்திரைகளை திருப்பி எடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நினைக்க கூடாது. ஏன்னா முத்திரை போட்டாங்கன்னு நினைக்க கூடாது. முத்திரை போட்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். குற்றம் வராதபடி இருக்க முடியாது. அதான் நம்ம மண் என்று அவருக்கு தெரியும். உங்க குற்றத்தை நேரே போய் சொல்லணும். குற்றம் வந்துட்டு இன்றைக்கு அப்பா, அதான் பாவ மன்னிப்பு. நான் உங்களுடைய பிள்ளைதான், ஏதோ பேசிட்டேன், நான் ஏதோ உங்களுடைய பிள்ளைதான், திட்டேன், நான் ஏதோ பிள்ளைதான், ஒரு பார்வை எனக்கு அறியாம வந்துட்டு, நான் உங்களுடைய பிள்ளைதான், அறியாமல் ஏதோ செய்துட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை நேரம் புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அதை வளர்த்த விடக்கூடாது. அது வளர்த்தினால் ஆவி பெற்ற பிள்ளைகளுக்கு ஒரு கர்ப்பம் தரிக்கிற ஸ்திரீயை போல பாவம் வளர்ந்துடும். இது அநேகருக்கு தெரியாத மேட்டர், அநேகருக்கு புரியல. நான் கூட சில ஊழியக்காரர்கள் எல்லாம் குறை சொல்றது உண்டு, இல்லைன்னா இல்ல. ஏன்னா எனக்கு முன்ன கிடைச்சதெல்லாம் அப்படி உள்ள விஷமாக்கும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அது என் மனசை விட்டு போகல. அல்லேலூயா.
மாத்திரமல்ல, இன்னைக்கு டெக்னிக்கலா பேசுறத பார்த்து அந்த விஷத்தை சபைக்கு கொடுக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்குது. எவ்வளவு பேச இருக்குது வசனத்துல, எவ்வளவு விடுதலை ஆக்க வேண்டி இருக்குது. கையில ஆள் அமைஞ்சிட்டு, கையில பணம் அமைஞ்சிட்டு, பொக்கிஷம் அமைஞ்சிட்டு, எல்லாம் அமையுது சிலவங்களுக்கு. அது என்ன சொந்தமாக்கி கொண்டார்கள், கிறிஸ்துவ கொடுக்காம சொந்தமாக்கி கொள்ளுகிறார்கள். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வல்லவர்களாய் மாற வேண்டும். சுவிசேஷம் இருக்குது, நீங்கள் வல்லவர்களாய் மாற வேண்டும். ஆமே, புரியுதா? புரியுதா? இனி ஒரு ஐக்கியம் நமக்கு தேவையில்லை. ஒரு ஐக்கியத்தில் போகக்கூடாது. அதனால பரிசுத்தாய் பெற்ற நீங்கள், அவருடைய பவுண்டேஷன் நிற்கிற நீங்கள், இன்னும் எவ்வளவு நம்ம கிளியர் ஆகணுமோ அவ்வளவு கிளியர் ஆக வேண்டும் என்று சொன்னால் அடிக்கடி இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவிக்கிட்டே இருக்கணும். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தம் கழுவி உன்னை கர்த்தருடைய பரிசுத்தத்தில் வைக்கும் போதுதான் நோய்களை குணமாக்க அபிஷேகம் உன் மேல இறங்கி வரும். கர்த்தர் உன்னை சுத்திகரித்து விடுதலையாக்கி உன்னை கழுவி மீண்டும் 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 கர்த்தர் மேன்மையான இடத்துல வைப்பதற்காய் அந்த அபிஷேகம் கிரியை செய்யும் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? நீங்கள் கிறிஸ்துவின் பாடுகளுக்குள்ள வரும்போது, அந்த ஐக்கியத்துக்குள்ள வரும்போது, எந்த அப்பனாவது எனக்கு வயிற்று வலி இருக்குன்னு சொன்னா எந்த அப்பன் பிள்ளை நல்லா இருக்கட்டும் சொல்லுவானா? நீங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் நிற்கும் போது எந்த அப்பனாவது உனக்கு நெஞ்சு வலி வந்தது நல்லதுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானே. உனக்கு பைத்தியம் பிடிச்ச நல்லதுன்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டானே. சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டாங்க? ரத்தத்தில் உள்ள உறவு. அதை போல நம்முடைய கர்த்தர் எனக்காய் சிலுவை சுமக்கிற பிள்ளை, என் பவுண்டேஷன் இருக்கிற பிள்ளை, எனக்காக யுத்தம் செய்கிற பிள்ளை, எனக்காக வாழுகிற பிள்ளை, எனக்காக ஓடுகிற பிள்ளை, ஆபத்து என்று சொன்னால் அந்த ரத்தம் சும்மா இருக்காது, பரலோகத்தில் அனுப்பி சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை எங்க சுகப்படுத்த வல்லவரா இருக்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல டெக்னிக்கல் இல்லைங்க, அது நம்ம எடுத்துக்கொள்ளதாக்கும். இந்த வசனத்துல முகத்தில் எப்படி பாவம் போல வைப்பதற்கு ஒண்ணும் இல்லை, வைராக்கியம் உள்ளது. இந்த வசனத்தில் என்னை கோலையாக்கி கொள்ள முடியாது, உங்களையும் கோலையாக்கி கொள்ள முடியாது. வீட்டில் வேணே கோலையா இருக்கலாம். வசனம் கம்பீரம் உள்ளது, அதிலே உங்களை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியான தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, சீக்கிரம் முடிக்க. அப்ப நீங்க உங்க ஐக்கியம் இப்போ கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல ஆயாச்சு. எதனால வந்தது? கிறிஸ்துவினால வந்தது. எதனால? அவருடைய ரத்தத்தினால வந்தது. எதனால வந்தது? அவர் நேசித்ததனால வந்தது. இப்ப எப்படியோ உலகத்தில் கடந்த நீங்கள் இப்ப கிறிஸ்துவின் பவுண்டேஷனுக்குள்ள அவருடைய தோல்ல இருக்க தொடங்கிட்டீங்க. ஹல்லேலூயா. இதுதான் சாத்தான் உங்களை பார்த்துட்டான், இன்னி வச்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுக்கு இன்னி விட்டா நான் இருந்த இடத்தை இவங்க அடைஞ்சிடுவாங்க, அந்த சபை அடை. அதனால விடக்கூடாது என்று குடும்பத்தோடு யுத்தம் செய்து, உன்னோடு யுத்தம் செய்து இருக்கும்போது அந்த யுத்தம் உன்னை தொட்டு விடாதபடி, உன்னை பட்சிக்க வருகிற சாத்தானை நீ பட்சிக்கும்படியாக தேவ திட்டத்தை இன்றைக்கு நீ அறிந்து கொண்டு அதுக்கு விரோதமாய் எழும்புவாயானால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை தன் மத்தியிலே நிறுத்தி உன்னை கொண்டு யுத்தம் செய்ய வைத்து அவர் உனக்கு ஜெயம் எடுத்து தருவார். உன் புருஷன் பாவத்திலே கிடக்கலாம், உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது போல உன் ஆஸ்திகள் அழியலாம், உலகம் அழிந்து கொண்டு இருக்கிறது போல பல பல பிரச்சனை அழிவுக்கு நேராக இருக்கலாம், பல பல துன்பத்துக்கு நேராக இருக்கலாம். நீ ஆண்டவருக்குள் இருந்து பலப்படும் போது கர்த்தர் உன்னை முன்னே நிறுத்தி கர்த்தர் உன்னை ஆசீர்வாதத்தை தருவார். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் இப்ப என்ன நடத்த தொடங்கி விட்டார், அந்த வீடு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் பிரச்சனை. 10 ஆண்டுகள் துக்கம், 10 ஆண்டுகள் கவலை, 10 ஆண்டுகள் படாத வேதனை இல்லை. அந்த படாத அந்த வேதனையில கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல கொண்டு வந்தது. கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல கொண்டு வரும்போது நம்முடைய இந்த பழைய களஞ்சி தண்ணியும் பழைய களங்கும் பழைய பாடுகளும் பழைய வஸ்திரங்களும் ஒரு வஸ்திரம் கொண்டு இல்லாம கஷ்டப்பட்ட நினைத்து கொண்டு தனக்குள்ளே அவர் உங்களை கொண்டு வந்ததுனாலே சில நன்மைகளை கர்த்தர் நமக்கு தருவார். அது அவரே தந்தார் என்று சொல்லி புரிந்தா உனக்கு மரணம் வர சமாதானம், இல்லாவிட்ட இடத்துல கிறுக்கு பிடிச்சிடும். ஹல்லேலூயா. அவரே என்னை நடத்தினா காடுன்னு சொன்னான். அந்த பிள்ளை சொன்ன, இப்ப எனக்கு புரிஞ்சு பாஸ்டர், இப்பதான் கர்த்தர் என்னை நடத்துகிறார், நான் அறிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அடி, நெருக்கம், துன்பம், களைப்புகள், வேதனைகள், இந்த இடமெல்லாம் எனக்கு புரியல, இப்ப சரியான பாதையிலே மாசந்தோறும் என்னை நடத்துகிறார் என்பதை அவன் சாட்சி கொடுத்தான்.
அல்லேலூயா. அப்ப கர்த்தர் விரும்பாத என் பவுண்டேஷன் இருக்கிற பிள்ளை நான் நடத்துற வழிகளை நல்லா அறியணும். அப்பதான் சந்தோஷம் இருக்கு. அதுக்கு தான் நன்றி செலுத்துவோம், அதுக்கு தான் துதிக்கிறோம், அதுக்கு தான் சோத்திர பலிகளை செலுத்துவோம். ஓகே, இப்ப நீங்கள் கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல இருக்கிறீங்க என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. விட்டு போக கூடாது. கிறிஸ்துவின் பவுண்டேஷன்ல குமாரன் மூலம் உங்களுக்கு கிடைத்த கிருபை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். அப்ப கிறிஸ்துவோடு நாம் கொள்ளும் ஐக்கியம் மூலம் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எதுக்கு நம்மை அந்த ஐக்கியத்துல வச்சிருக்கிறார்? ரெண்டு காரியங்களை பார்த்து முடிக்க போறோம். எதுக்கு நம்மை அந்த ஐக்கியத்துல வச்சிருக்க? அவருக்கு என்ன வேலை? அவருக்கு என்னது பலம் உண்டா நமக்கு அந்த ஐக்கியத்துல வச்சிட்டு? நீங்க சிந்திக்கிறீங்களா? அல்லேலூயா, ஆமென். இந்த மண்ணான நம்மை இவ்வளவு பாடுபட்டு சுத்திகரித்து உருவாக்கி அவருடைய ஐக்கியத்துல வைப்பதற்கு என்ன காரணம்? அல்லேலூயா, என்ன காரணம்? ஆமென். இன்னும் மாத்திரமல்ல, தன்னுடைய தேஜஸை, தன்னுடைய மகிமை நமக்கு தரப்போறா. எதுக்கு? அல்லேலூயா. எதுக்கு? ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு அவர்களை நன்றாய் வைக்கிறதுக்கு தான் பாப்பா, நன்றாய் வைப்பதற்கு பாப்பா, நன்றாய் ஆசீர்வாதம் இருப்பதற்கு எந்த தகப்பனும் பாப்பான். அப்படி இருக்கும் போது அதான் கேட்ட, முட்டை கேட்ட நீங்க என்ன கொடுக்க போறீங்க, மீனை கேட்ட பாம்பு, இப்படி எல்லாம் அநேக காரியங்கள் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்ற. அப்போ உங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் நீங்க தெரிந்திருக்கும் போது நான் ஒரிஜினாலிட்டி பிதா, நான் பரிசுத்தாவியை கொடுப்பது நிச்சயம் அல்லவன்னு சொல்லி கேட்டேன். அல்லேலூயா, அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப ஏன் இந்த உலகத்துல நம்ம உலகத்துல உங்களுக்கு சந்தோஷம் இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, கிறிஸ்துவை தேடுறதுனால வீடு வாங்கணும், கிறிஸ்துவை தேடுறதுனால கொட்டாரம் கட்டணும், கிறிஸ்துவை தேடினால பென்ஸ் கார் வாங்கணும். அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கட்டுங்க, அதுக்காக இயேசு வரவில்லை. அப்படியான இயேசு அங்கிருந்த பொன் குதிரையில் இறங்கி வந்திருக்கணும், வயோதிகம் கொண்ட குதிரையில் இறங்கி வந்திருக்கணும், அவர் மறைத்து வைத்த ரதங்களும் எல்லாத்திலும் இறங்கி வந்திருக்கணும். ஏன் அதை மறைச்சு வச்சாரு? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இந்த உலகம் முழுவதும் அவருடையதானால், இந்த காணுக ஆஸ்தி எல்லாம் கிறிஸ்துவுடையனால், ஒரு அற்பமான ஒரு மனுஷனாய் அடிமையின் கோலம் எடுத்து வந்தது எதுக்கு? அல்லேலூயா, நம்மை அந்த கோலத்தின் மூலம் மீட்டெடுப்பதற்காக. அதை அறியும்போதான் மீட்டெடுக்க முடியும், இல்லன்னா நம்ம தலை நிக்க மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப உங்களை எதுக்கு ஆண்டவராய் இயேசு அந்த ஐக்கியத்திலே கொண்டு வந்தார் என்று சில காரியங்களை பார்த்து நம்ம முடிக்க போறோம். அல்லேலூயா. நாம் அவர்கள் கொண்ட ஐக்கியம் சிலருக்கு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் ஐக்கிய ஆகும்படி. 1 யோவான் புஸ்தகம் 1:3 பார்த்தா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாச பிள்ளைக்கு 3 காரியங்களை நமக்கு தேவைப்படுகிறது. 3 தேவை என்று சொன்னால், பிதாவா இருந்தாலும் உங்களை ரட்சிக்க வர முடியாது. பிதாவா இருந்தா ரட்சிக்கப்பட மறுத்த முடிய காரியம், நீங்க செத்து போவீங்க, எரிஞ்சுடுவீங்க பிதா இறங்கினா. அல்லேலூயா, ஆமென். மோசே பார்ப்பதற்காய் பேசுவதற்காய் மலையில இறங்கினார். அங்கே சொல்ல ஒரு மனுஷன் இங்க ஏறி வரக்கூடாது, நான் சொல்லுவாங்க மாத்திரம் தான் மரணம். ஒரு ஆடோ மாடோ வந்த அம்பு என் காரியம் தீபிடிக்கும். அல்லேலூயா. அப்ப எப்படி உள்ள வல்லமை என்று சொல்லி புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்ம அநேக விசுவாசிகள் புரிந்து கொள்வதில்லை, அநேக கச்சட விசுவாசிகள் ஊழியர்களை புரிந்து கொள்வதில்லை. அவருடைய முகத்தை பார்க்கும்போது தெரியும் அந்த தீ எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஆமே, ஆமே. தீ பரிசுத்தம் உள்ளவர், மரணம் இல்லாதவர். புரியுதா? உங்களை அப்படித்தான் ஆண்டவர் கொண்டு வர போறார். அப்ப குமாரனாய் இயேசுவுக்குள் இருந்த பிதாவாகிய ஆண்டவர் இந்த குமாரனை அனுப்பி, குமாரனிலிருந்து வெளிப்பட்ட பரிசுத்த 40 நாள் அந்த பரிசுத்த ஆவியிலே ஊழியம் பண்ணப்பட்ட. கடந்த நாட்கள்ல பாருங்க, வெளி ராஜ்யத்துல நாகாலாந்துல நம்முடைய ஒரு பெரிய பாஸ்டருடைய மகன் அங்கே ஊழியத்துக்கு வருவேன் என்று சொல்லி நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு விட்டுனாங்க. லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கல. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஆமென். பில்லிகிராமுடைய மகன் வருவதாக நோட்டீஸ் அடிச்சு விட்டுனாங்க. முதல் நாள் லட்சக்கணக்கான ஆட்கள் கூடினது. அந்த லட்சக்கணக்கான ஆட்களை கர்த்தர் தொட்டார். எப்படி தொட்டார்? ஒரு மேய்ப்பன் இங்க இல்லை, ஆர்வத்தோடு வந்து அத்தனை விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் தொட்டார். மறுநாள் 2 லட்சம் பேர் வந்தாங்க அந்த கிரவுண்ட்ல, 2 லட்சம் பேரை தொட்டார். அதான் எழுப்புதல். 3 நாள் ஆளு வரல, 3 நாளும் எல்லாரையும் கர்த்தர் தொட்டு அனுப்பினார். கரங்களை தட்டி கர்த்தர் அனுப்பி அவங்க விசுவாசத்தின்படி கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகளை இன்றைக்கும் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் வாகமுள்ள அவர்களை எந்த இடத்திலும் தேவன் சந்திக்க தயாராக இருக்கிறார்.
உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். நெஞ்சு வெளியில வந்திருக்க உன்னை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறார். சோசமிட கஷ்டமாய் வந்திருக்க உன்னை ஆயத்தமா இருக்கிறார். ஓ அலர்ஜி வியாதியோடு வந்து இருக்க உன்னை தொட கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். போராட்டத்தில் வந்த பண தடைகளை வந்து உன்னை தொட ஆயத்தமா இருக்கிறார். ஹல்லேலூயா. பிதா இயேசுவை அறிந்து பிதாவை அறிந்தவங்களுக்கு தெரியும். இப்ப பரிசுத்த ஆவியினாலே என்னை ஐக்கியப்படுத்ததாக வந்திருக்கிறார். அதை நான் போன பின்பு ஒரு தேற்றாளை அனுப்பேன்னு சொன்னது வேற ஒன்றுமல்ல, உலகம் எல்லாத்தையும் சமாதானப்படுத்துவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னே செய்து கொண்டிருந்த கிரியைகளை பின்னும் செய்து உலகம் முழுவதும் பரிசுத்தாவை ஆளுகை யாருக்கு தெரியும்? பெந்தேகோஸ்து மக்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் திருத்துவம் மூன்றாய் பிரிய வேண்டும். அல்லேலூயா. திருத்துவமா இருந்த ஒரே தேவன் மூன்றாய் பிரிந்து வந்திருக்கிறார். ஆமென். குமாரன் மூலம் ஆவியானவர் அறிந்து விட்டோம். ஆவியான வரும்போது இயேசுவை காண்பிக்கிறார். அது பிதா என்று நாம் அறிந்து கொண்டோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இப்போது நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் போறீங்க. அந்த ஐக்கியத்தை வளர்த்தி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சபையோடு போராடி கொண்டு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மத்தியிலே விடுதலைக்கு வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களுக்கு இறங்கும் போது சகல வியாதிகளும் சசுத்த ஆவிகளும் நீங்கி நீங்கள் பிழைக்கப்படுகிற காரியம் நீ தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய ஆசையுடைய பிள்ளைகள். போதும் அடிங்க. இங்க கரங்களை தட்டி நல்ல நல்ல வின் பண்ணி வாங்க, வின் பண்ணி வாங்க. பயப்படாத, 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 பயப்படாத. நீ கர்த்தருடைய பிள்ளை, பயப்படாத. ஒண்ணும் வராது, பயப்படாத. சாத்தான் உன்னை எவ்வளவு நாள் நெருக்கினாலும் உன்னை ஒன்னும் செய்ய முடியாத காரியம். அவனை ஜெயித்த சக்தி, அந்த தீய வல்லமைகளை ஜெயித்த சக்தி, அந்த திருத்துவம் உங்களுக்குள்ளே உங்களை அழகாய் நடத்தி கிறிஸ்துவின் பவுண்டேஷனுக்குள்ளே உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் வரும்போது எல்லாமே நமக்கு தெரியும். அப்பா என்னை தேட வந்திருக்கா, அப்பா என்னை தொட வந்திருக்கா, அப்பா என்னை குணமாக்க வந்திருக்கா, அப்பா என் காயங்களை கட்ட வந்திருக்கா, அப்பா என்னை தேற்ற வந்திருக்கா, அப்பா என் தண்ணீரை துடைக்க வந்திருக்கா, அப்பா என் தம்பலங்களை மாற்ற வந்திருக்கா, அப்பா என் உடம்பு சுகத்தை தேடி வந்திருக்கா. அவள் டாக்டர் தான். உன்னை கனப்படுத்த தெய்வ சக்தி உனக்குள்ளே வெளிப்படத்தக்கதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை புரியுதுங்க? ஆமென். அந்த திருத்துவத்தை நீங்கள் உணர்ந்து ஜெபிக்க தொடங்குங்க. கிறிஸ்துவின் பவுண்டேஷனுக்குள்ள வாங்க. சரியா? ஒரு ஊழியக்காரர் சாட்சி கொடுத்தாரு. நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அவனோட சொல்லி முடிக்கிறேன். உங்க கஷ்டம் அவர் பொறுப்படுத்திக் கொள்ளணும். இல்லாவிட்ட நீங்க தப்ப முடியாதுங்க. உங்க கஷ்டத்தை துன்பத்தை யாட்டம் போய் சொல்லி என்ன தப்ப முடியாதுங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. லெட்டர் எழுதியோ பாஸ்டருக்கு போன் பண்ணியோ இல்ல அங்க லண்டன் ஒன்னும் நடக்காதுங்க. அது கெட்டு கதைகளாக்கும். பெலிஸ்தாகுளம் பரிபாடி ஒண்ணு இப்ப இல்ல, நேரடியாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கெஸ்ட் பாஸ்டர் போன இடத்துல பறக்கிறதும் ஊருக்கு இல்லாம சேர்ந்து கூட்டே வந்து அவருக்கு சாப்பிட முடியாத கூட்டுகளை கொண்டு வச்சிருந்தோம். அல்லேலூயா. அவருக்கு மனசுல தோணிட்டான், இந்த பாஸ்டருக்கு தேவையில்லாத காரியம் தான் பண்றாரு, இவ்வளவு பணத்தை இவர் முடக்கணுமா? அல்லேலூயா. இதெல்லாம் இவருக்கு தேவையான்னு சொல்லி மனசுல நினைச்ச உடனே அந்த பாஸ்டர் புரிஞ்சிட்டு இவர் என்ன யோசிக்கிறார் என்று சொல். அல்லேலூயா. இப்ப பாஸ்டர் இது ஒண்ணும் நாங்க வச்ச கூட்டணும் இல்லை, ஒவ்வொரு விசுவாசிகளும் வச்ச கூட்டம். சோறு கூட நாங்க வச்சதில்லை, நாங்க வெறும் ஒரு ரசம் மாத்திரம் தான் வச்சிருக்கோம். அல்லேலூயா. நீங்க அப்படி என்ன உண்டோ? அல்லேலூயா. அப்படிலாம் இருக்கிறீங்களா மக்களை? அல்லேலூயா. அவர் ஸ்டோரியை சொன்னார். 5 ஆண்டுகளுக்கு முன்னே இன்னைக்குள்ள பழையதான் நாளைக்கு சாப்பிடுவோம், நாளைக்குள்ள பழையதான் மட்டனா சாப்பிடுவோம். சாப்பிட ஒரு வார்த்தை தான் சொல்லுவோம், இது நீர் தந்த ஆகாரம். அந்த கை முக்கி அந்த பழையதை சாப்பிடும் போது நீர் தந்த ஆகாரம் சோத்திரம், நீ தந்த ஆகாரம் சோத்திரம், நீ தந்த ஆகாரம் சோத்திரம்.
5 ஆண்டுகள் கழிந்துதான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கற்று தந்த. அதை போலதான் உங்க வாழ்க்கையிலே கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியான சபைக்கு சொல்லும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை புரிந்து? இல்லாம தந்திரமா உங்க கடன்களோ தந்திரமா உங்க முயற்சினால ஒன்னும் பிரச்சனை தீராதுங்க. எல்லாம் கிறிஸ்து தீர்த்து தர நீங்க அறிந்து கொள்ளணும். அவர் எப்படி தீர்த்து தாரா? சிலப்ப ஒரு முட்டாய் கடை தான் இருக்கும், சிலப்ப சின்ன ஒரு டவுல் கடை தான் இருக்கும், சின்ன ஒரு பெட்டி கடை தான் இருக்கும், சின்ன ஒரு பிஸ்கட் கடை தான் இருக்கும், சின்ன வேலை தான் இருக்கும். அவர் குறிப்பிட்ட நாளில் செய்ய வேண்டியது செய்து கர்த்தர் அந்த பூமியிலே உங்களை உயர்த்தி வைக்கும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் என்னை நடத்துகிறதாக்கும், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறதாகும், கர்த்தர் என்னை பலப்படுத்துவதாக இனி கர்த்தர் நடத்துவார் என்று அவரோடு நீங்கள் போனா 2 விதமான ஒன்று பரலோக ராஜ்யம், ஒன்று இந்த பூமியிலே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் கடைசி காலத்தில் வைப்பேன் என்று சொல்லி இந்த 3 ஐக்கியம் பவுண்டேஷனோட இருக்க பரிசுத்த ஆவியானவர் சொல். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம இருளில் இருக்கிற ஜனத்தை அவருக்குள் ஐக்கியமாக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எதுக்கு தெரிந்து கொண்டார்னு சொன்னா அந்த 1:1 மத்தேயு 4:15 இருளில் இருக்கிற ஜனம், இனி இருளில் இருக்கிற ஜனம் அவர் வந்து பெத்லகேமை மீட்டெடுத்திருக்கிறார், சிலரை மீட்டெடுத்தார், கலிலியாவை மீட்டெடுத்திருக்கிறார், யோர்தானை மீட்டெடுத்திருக்கிறார், சமாரியாவை மீட்டெடுத்திருக்கிறார், யூதாவை மீட்டெடுத்திருக்கிறார். எல்லாரையும் கிடையாது. அப்ப அதை போல இங்க ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த கலிலியா பட்டணத்துல ஒன்று மீட்டெடுக்காம. அல்லேலூயா. அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் வெளிச்சத்தை அறிந்த நீங்க நானும் சேர்ந்து இருளில் இருக்கிற ஜனத்தை மீட்டெடுப்பதற்காக கரங்களை தட்டி கத்த. இருள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, இருள் எந்த வீடுகள் இருக்கிறதோ, கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளாமல், கிறிஸ்துவின் அன்பை பெற்றுக் கொள்ளாமல், கிறிஸ்துவின் பிரசன்னத்தை உணராமல், கெட்டு கதைகளை நம்பி அவனை இவனை நம்பி இருக்கின்ற அநேக ஜாதி மக்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரும்படி அந்த பவுண்டேஷன்ல உன்னை உருவாக்கும்படி அழிவில் இருட்டில் இருக்க ஒரு கூட்டம் ஜனங்களை தெரிந்து கொள்ளும்படி கர்த்தர் உன்னை என்னை தெரிந்து கொண்டு அறியாத மகிமை உனக்கு தந்தார். இப்போது நீ வந்து கொண்டிருக்கிறது பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தோடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சாத்தானுக்கு என்ன? எப்படியாவது நீ இருள கொண்டு போனோம், எப்படியாவது இருள கொண்டு போனோம். அதுக்குத்தான் சில கச்சட சபைகளை வச்சிருக்கான் சாத்தான். அருவருப்பான சபைகளை வச்சு பரிசுத்தாவிக்கு பலம் இல்லாதபடி செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவின் பலம் உள்ள பிள்ளைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு உலகத்திலே பாடுண்டு, உலகத்திலே துக்கம் உண்டு, உலகத்திலே வேதனை உண்டு, எனக்குள்ளே வந்த வெளிச்சம் அநேகருக்கு நான் கொடுக்கணும் பாண்டவர். அதுதான் உங்க வேலை. அல்லேலூயா. உங்க வேலை அதுதான் மக்களே. அதை நீ சரியா செய்துன்னு வச்சுக்கோ, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்த கர்த்தர் வல்லவர், ஏற்ற காலத்தில் விடுதலை தர கர்த்தர் வல்லவர், ஏற்ற காலத்தில் உன் வாழ்க்கை விளக்க ஏற்ற வல்லவர். உனக்காக கர்த்தர் ஒரு அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வந்திருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லும். அல்லேலூயா. இந்த கையில யாருக்கா வலியா இருக்குது? கை உனக்கா? சின்ன பிள்ளைகளுக்கு அந்த வலியா? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேர் புரியுது இப்போ? அப்ப நீங்க யாரு? தெரிந்து ஒரு கண் எரிச்சல் சொன்னேன், அதான் இருக்காக கண் எரிச்சல், கண் எரியுதா இருக்காது உங்களுக்கா? ஓகே, பாருங்க, நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப நம்மை தெரிந்து கொண்டதாக்கும். உங்க அப்பா அம்மா கொண்டவருக்கு முன்ன விட்டதே கிடையாது, நம்ம நாசத்துக்கு பெற்று போட்டதாக. அல்லேலூயா. கர்த்தர் கைவிடல, கர்த்தர் கைவிடல, கர்த்தர் கைவிடல. சொல்லுங்க, கர்த்தர் கைவிடல, என்னை அழிந்து போக விடல. ஆமென். அழிந்து போற உலகத்துல என்னை, என் பிள்ளைகளை, குடும்பத்தை தேவன் தெரிந்தெடுப்பதற்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. அதை நான் விட மாட்டேன், அதை நான் விட மாட்டேன், ஒருபோதும் தள்ள மாட்டேன் என்று சொல்லி ஊதியா நிற்கிற பிள்ளைகள் தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டதினாலே என்னை இந்த சபையிலே கொண்டு வந்திருக்கிறார். இந்த சபை உயிருள்ள சபையாய் ஊழியக்கால வைத்து என்னோடு பேசி என்னை விடுதலைக்கு கொண்டிருக்கிறார். இனி நான் அல்ல, எல்லா கிறிஸ்துவே அந்த பவுண்டேஷனில் நிற்பதற்காய் உன்னை ஆயத்தப்படுத்தும் போது கர்த்தரை மகிமைப்படுத்த 2 ஆண்டுலயோ 3 ஆண்டுலயோ 1 ஆண்டுலயோ இந்த பூமியில கடன் வாங்காம உன்னை மகிமைப்படுத்துவா, கர்த்தர் உன்னை திருப்திப்படுத்துவா. நீ அலைந்த இடங்களுக்கு, வேதனைப்பட்ட இடங்களுக்கு, சங்கடமான இடங்களுக்கு அவரே உனக்கு ஆறுதலாய் இருந்து உன்னை நடத்த ஒரு காலம் சீக்கிரமாய் சபைக்கு வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். கேட்ட வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி, கேட்ட வார்த்தைக்கு நன்றி செலுத்தி, கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். சில அலர்ஜி மேல கர்த்தருடைய வல்லமை வந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில ஹார்ட் போராட்டத்தின் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில விடுதலை கொடுக்க முடியாம இருக்கின்ற சில பிரச்சனை மேல ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். வழிகளை திறக்கிறார். வழிகளை திறக்கிறார். யாராலும் திறக்க முடியாத வழி, சாத்தான் சங்கலை போட்டு கட்டப்பட்ட பூட்டு போட்ட வழிகளை ஆண்டவர் பவுலுடைய ஜெபத்தை கேட்டு திறந்ததை போல கர்த்தர் வாழ்க்கை திறப்பதற்காய் ஜெபத்தை கூட்டி அழு. சாத்தான் கட்டி போட்ட சங்கலைகள் உடைகிறது, உடைகிறது. சாத்தான் பூட்டி போட்ட கட்டுகள் உடைகிறது. கர்த்தர் சில வெளிப்பாடு திறப்பதற்காய், உன்னை நேரே நடத்துவதற்காய் இயேசு சாத்தான் போட்ட அநேக பூட்டுகளை உடைக்க வந்திருக்கிறார். உன் புருஷன் போட்ட பூட்டு, உன் பிள்ளைகள் போட்ட பூட்டு, உன் உறவுகள் போட்ட பூட்டு, உன் பாஸ்டர் போட்ட பூட்டை உடைக்க வந்திருக்கிறார். சாபம் என்னும் பூட்டுகள் இயேசுவை அறிகிறதுனாலே அந்த இரத்த மூலம் சாப பூட்டுகள் உடைந்து வெளியேறுகிறது. கிறிஸ்துவின் அஸ்திவாரத்துக்குள்ளே நீங்கள் கட்டப்பட்டு அதிலே நிற்கும் போது பவுலும் ஷீலாவும் பாடின இடத்துல உடைத்த ஆண்டவர், பூட்டை உடைத்தவர் உனக்காய் இறங்கி வந்து உடைத்து உனக்கு வழிபாதை கர்த்தர் காண்பிப்பார். பேதுருவை சிறைச்சாலை அடைத்து 3 வித டோர்களை போட்டு ஆயத்தம் பண்ணி அடைத்து காவல் பத்திர வைத்து பத்திரம் அமைத்திருந்த இடத்துல தூதனை கொண்டு வெளியே கொண்டு வந்ததை போல உனக்கு முன்பாய் பின்ன சங்கலையோ எந்த பிசாசோ நிற்க முடியாது. அவன் போராட ஒரு காலம் உண்டு, அது வரத்தான் போராட முடியும். யுத்தம் செய்ய ஒரு காலம் உண்டு, அது வரத்தான் சாத்தான் யுத்தம் செய்வான். அதுக்கு பின்பு சபையோடு உன்னோடு போராடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ கிறிஸ்துவின் ஃபவுண்டேஷன்ல உறுதியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீ இன்று கண்ட எகிப்தியனை கண்டதில்லை, நீ இன்று கண்ட துக்கத்தை காண்பதில்லை, நீ இன்று கண்ட வேதனை காண்பதில்லை. அது கர்த்தரே என்னை நடத்தினார் என்பதை அறியும் போது கர்த்தர் உனக்கு தருகிற கிஃப்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.